வாட்ச் கட்டும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி வாட்ச் சுக்கு சுக்கான்னு நொறுங்கி இருக்குங்கய்யா. ஓ கோல்டு வாட்சுங்கய்யா. 98 எங்கள் அப்பா கோல்டு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த கோல்டு வாட்சை ஆக்சிடென்ட் ஆகி ஒன்றும் போயிடுச்சுங்கய்யா. அதை அப்படியே உருக்கி வித்தாச்சுங்கய்யா 98 காலகட்டங்களில். ஆபரணமுமே என்னை வந்து நான் என்னுடைய துணைவியரோட விருப்பத்துக்காக நான் போகிறேன், எனக்கு அது விருப்பம் இல்லைங்கய்யா. நான் வெள்ளியில் விநாயகர் இருந்தால் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருந்தேன். ராகு கேது ரெண்டையுமே நிழல் கிரகங்கள் அப்படின்றாங்க. ஆமாங்கய்யா. எதனால்? அது வந்து நார்த் நோடு சவுத் நோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பூமிக்கும் சந்திரன், அந்த சூரியன் அந்த சந்திரனுக்கும் விடக்கூடிய ஒரு நிழல் தான் அதை சொல்கிறாங்க ஐயா. அது நம்ம சாஸ்திர ரீதியாக அது வாசுகிங்கிற பாம்பு மேருமலை மத்தாக்கி கடைகிறது, அதில் ராகேது உருவானதுன்னு ஒரு வரலாறு அதை சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டையுமே நம்ப வேண்டி இருக்குங்க ஐயா. ரெண்டையுமே நம்ப வேண்டி இருக்குங்க ஐயா. நான் மேக்சிமம் வந்து ராகுவை வச்சு தாங்க முழு பலன்னு நான் சொல்லுவேன். நிகழ்கால ராகுவை வச்சு தான் அவங்க கேள்வியை சொல்லிடுங்க ஐயா. அவங்க என்ன கேட்க போகிறாங்கங்கிறத நிகழ்கால ராகு காட்டி கொடுத்துருங்க ஐயா. அவங்க படம் பிடிச்சி காட்டிடுங்க ஐயா. பாம்பு என்ன செய்யுங்க, படம் எடுக்க முடியா? அதே மாதிரி அந்த படம் நான் வந்து உட்கார்ந்த உடனே நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், டக்கு டக்குன்னு சொல்லிடுவேங்க. இந்த சொன்னேன் இல்லைங்க, அந்த அவங்க தகப்பனார் இருக்கக்கூடாது. அந்த அம்மா வந்து ஹெச்எஸ்பிசி பேங்க்கில் ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியினுடைய கிளை மலேசியாவில் இருக்குது, அதில் ஏதாவது மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களா அவரை கேட்டாச்சு. அவங்க வீட்டில் பூட்டாத கதவு இருக்கும், பாத்ரூமில் வலிக்கி விழுந்தீங்களா, இத்தனையும் கேட்குறோம். ஏசி ரிப்பேர் ஆனது, நகையை கொண்டே பேங்க்கில் வச்சது, இத்தனையும் கேட்குறோம். அந்த பையனுக்கு வந்து சிஐபிஎம்மில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா இப்போ புதுசாக? சிஐபிஎம்னு அங்கே இருக்குது, மலேசியாவில் இருக்குது. இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பையனுக்கு யூகேக்கு ஏதாவது யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியா? இத்தனையும் அந்த பேரியலுக்களையை பயன்படுத்தி டிரான்சிட்டில் இதெல்லாம் அவங்க பிரச்சனை இருக்கும். இது நடக்குமா நடக்காதாங்கிறத தெசாபுத்தி சொல்லிடுங்க ஐயா. அப்போ அந்த பையனுக்கு தெசாபுத்தியும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, அப்போ அதை செய்யுங்க. நான் மிதுன லக்கணம் தப்பாக சொல்லிட்டு அந்த பையன் மேச லக்கணங்க. 9 கூட 8 இல்லைங்க.